எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் எங்களை படு பாதுகாத்தருளும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த அருமையான காலை வேளையிலே ஒரே குடும்பமாக உம்முடைய திரு சந்நிதியில் உம்முடைய இறை ஆசிரை பெற வந்துள்ள இந்த அன்பு பக்தர்களை ஆசீர்வதிப்பீராக. பல வகை பிரச்சனைகளாலும் நோய்களாலும் கடன் தொல்லைகளாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று பல்வேறு தேவைகளை தங்களுடைய மனதில் ஏறி வந்திருக்கக்கூடிய இந்த அன்பு பக்தர்களை கண்ணோக்கி பாரும். அன்பிற்குரிய இறை மக்களே, நம் முன் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் அனைத்தையும் உடைத்து விடுங்கள். நீங்கள் ஒருபோதும் கவலையுற வேண்டாம், ஏனெனில் உங்களை கவலையுற்றிருக்கக்கூடிய இறைவன் உங்கள் முன் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை அன்பு செய்வோருக்கு அவர் ஒருபோதும் கைவிட்டுவதே இல்லை. உங்களை ஒருபோதும் கைவிடாமல் காத்தருளக்கூடிய தேவன் இவர்தான். உங்களுடைய பிரச்சனைகளை, கண்ணீர்களை, கவலைகளை இந்த ஆலயத்தில் செல்லுங்கள். நம்முன் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்காக காத்திருக்கின்றார். இரு கரம் விரித்தவராம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் வந்து நமக்காக ஆசிரியக்கூடிய இறைவனாக நம்முன் வீற்றிருக்கின்றார். இந்த ஆண்டவரை நாம் நேசித்தால் போதும், இந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்தால் போதும், இந்த ஆண்டவரிடம் அழுது புலம்பி உங்களுடைய மன்றாட்டுக்களை அனைத்தும் அவர் செவிபட நீங்கள் ஒரே மித்த குரலாய் பாடினால் போதும், ஆண்டவர் அனைத்தையும் பெற்று தருவார். ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். பாடகர் குழுவினோடு சேர்ந்து உம்மை நேசிக்கின்றேன் இறைவா என்கின்ற பாடலை மித்த குரலோடு நாம் பாடுவோம். உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. ஆம் ஆண்டவரே, நேசிக்கக்கூடிய இந்த அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்குவீராக. எங்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் செவி சாய்ப்பீராக. உள்ள அனைத்து பக்தர்கள் மீதும் மனமிறங்கும் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பிள்ளையும் நம்பிக்கையோடு வாஞ்சியோடு நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீர் அளவு கண்ட ஆசீர்வாதத்தை தருவீராக. காலையிலும் மாலையிலும் இரவிலும் நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும்
நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அபரிவிதமான ஆசிரியை பொழிவீராக. இங்கு வந்துள்ள அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறை ஞானத்தையும் இறை வல்லமையும் நீடிய ஆயுளையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் தருவீராக. என் குடும்பத்தில் வேலை வாய்ப்பு இல்லையே, என் குடும்பத்தில் சீரான ஒரு உறவு முறைகள் இல்லையே, என் பிள்ளைகளுக்குள்ள கல்வி கற்க வேண்டும், இன்னும் பலவற்ற பிரச்சனைகள், நிலுவையில் உள்ள வழக்குகள் நிறைவு பெற வேண்டி, என்னுடைய உற்றார் உறவினர்களோடு உறவு பிரிவுகள், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் கணவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள், என் பிள்ளைகள் பெற்றோரிடம் பேசுவது கிடையாது, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இன்னும் வேறு தேவைகளோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் நேசிக்கின்றார்கள். அவர்களுக்கு மனம் இறங்குவீராக. தந்தை என்றும் தாய் என்றும் நம்பி வந்தேன், உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. காண்பவரே காப்பவரே கதி என்று உம்மை நேசிக்கிறேன் இறைவா, 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 உம்மை நேசிக்கிறேன் இறைவா. பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு அவர் அளவு கடந்த ஆசைகளையும் பேராசையும் ஒருபோதும் குறைவுபடாமல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அள்ளி தருகின்றார். தொடக்க நூல் 50:21 பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அஞ்ச வேண்டாம் என்கின்றார். அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பெற்றோர்களையும் பேணி காப்பார். எவ்வளவோ வழிகளோடு வேதனைகளோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருப்போம். கோடி அற்புதர் பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய பரிந்துரைக்காக வந்திருக்கின்றோம். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இதோ தாய் போல நம்மை காக்கக்கூடிய தேவனிடம் அனைத்தும் சிறியது. அவர் நம்மை காக்கின்றார். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வள்ளல் தன்மை நிறைவாக தருகின்றார். ஆம், அவர் நேசித்தால் போதும், அவர் மீது நம்பிக்கை வைத்தால் போதும், அவரிடம் உங்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தும் எடுத்துரைத்தால் போதும். நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் நம் குறைகள் அனைத்தும் நிறைவு செய்து நமக்கு ஆசீர்வாதி தருவார். ஆமென், ஆமென், ஆமென்.
பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்ற தூய ஆவி ஆனவர்க்கும் அழியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியவ தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையோடு தூயாவின் தோளையில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய்
உயர்வடைவே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவிப்பே. வரமே உனை தேற்ற நான் சிரமே தாழ்பணிந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாயே இந்த நவநாள் திருப்பலியிலே பக்தி பற்றுதலோடு பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் மூவர் இறைவன் நாமத்தினாலே வரவேற்கின்றோம். உங்களுக்காக உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் அனைத்தும் அனுகூலமாக நிறைவேற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷ விதமாக இன்றைய நாளிலே கோடி அற்புதர் அந்தோணியர் பக்தர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நபர் ஜெபிக்க அழைக்கின்றோம். ஏனென்றால் அந்த நபர் உங்களுக்காக எங்களுக்காக இந்த திருத்தலத்திலே ஆன்மீக காரியத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார். வேறு யாரும் கிடையாது. இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை அந்தோணிதாஸ் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார். 60 வயசு எட்டிருக்கின்றார். எதிர்பாராத விதமாக அவரது சொந்தக்காரர் இறந்து விட்டார். ஆகவே அங்கு சென்றிருக்கிறார். அவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். இன்று நாம் அனைவரும் அவர் செய்கிற ஆன்மீக காரியத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில நிமிடங்கள் கண்களை மூடி அந்த குருவுக்காக இந்த பிறந்த நாளே நல்லா இருக்கணும், நீடி ஆயுளோடு வாழணும், வாயார வாழ்த்துங்க. எங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் சிரமம் பாராமல் எல்லாவற்றையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர் அனைவருக்கு எல்லா வசதி வாய்ப்பு செய்து ஒவ்வொரு வாரம் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த தந்தை இந்த பிறந்த நாளிலே நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நீடி ஆயுளோடு வாழ வேண்டும். குறிப்பாக விண்ணகத்தில் இருக்கின்ற அவருடைய தாய் தந்தை அவருக்காக ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மன வருந்துவோம், மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தூய் மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியார் தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் எங்களுக்கு கொடையாக வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு வரும் துன்பங்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 13 முடிய. அன்புக்குரியவரே, நீயோ நலந்தரும் போதனைக்கேற்ப பேசு. அறிவுகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் இருந்தவர்கள் அமைதியாக இளைப்பார்வார்கள். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 23 மற்றும் 3:9. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்கள் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாகிறார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமியில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவை தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாளுவார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர்களை தேர்ந்து கொண்டது மீது இருக்கும். இது ஆண்டவர் அருள்வாக்கு. கொண்டு நான்
இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோ என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார். தீயோ என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார். தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் சேருகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் சேருகிறேன். தேவன் உமது திருமுன்னே நானும் வாழ அருள்வாயே. தேவன் உமது திருமுன்னே நானும் வாழ அருள்வாயே. நானும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 17 வாக்கியங்கள் 7-10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது, உங்கள் பணியார் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம்
உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம்மிடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பைபிள் உள்ள ஒரு அழகான சின்ன ஜெபம். கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், இயேசுவே ஆண்டவர். கடவுள் பார்த்து கேட்டார். ரொம்ப பக்தியா இருக்கிற, தினந்தோறும் ஆலயத்திற்கு வர, ஏதாவது 2 வரம் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே பக்தனுக்கு ஒரே மகிழ்ச்சி. கடவுளை பார்த்து முதல் வரம் கேட்டான். எங்கள் ஊரில் இருந்து அமெரிக்க நாட்டுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தார் ரோடு போட்டு கொடுங்க, பஸ்ஸில் போயிட்டு இல்லை சைக்கிளே போயிட்டு கூட வந்துடுவேன், ஃப்ளைட்டில் சார்ஜ் ரொம்ப அதிகம், தார் ரோடு. எங்கேருந்து? எங்கள் ஊரில் இருந்து செங்கிப்பட்டின்னு வச்சுக்கோ, செங்கிப்பட்டியிலிருந்து அமெரிக்க நாட்டுக்கு தார் ரோடு. கடவுள் சொன்னார், இம்பாசிபிள், செய்ய முடியாதுப்பா. செங்கிப்பட்டில் அமலாசனாலும் பரவாயில்லை, செங்கிப்பட்டில் அமெரிக்கா நாட்டுக்கு ரொம்ப கஷ்டம், அது தார் ரோடு, வேறு வரங்களே அப்படின்னார். 2வது வாரம் கேட்டார். கடவுளே, வரம் தான் உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, 2வது வாரச்சும் நிறைவேற்றி தாங்க. என்னது? என் மனைவி என் வீட்டில் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான், வாய் அடைக்கணும், உங்களால் முடியுமா? உடனே கடவுள் யோசிச்சுட்டு சொன்னார், ஃபஸ்ட்டு வரம் கேட்டல 2 வேவா 1 வேவான்னு சொன்னாராம். இன்னைக்கு ஆண்டவர் 2 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. அந்த வரம் கிடையாது, 2 பாடங்கள். 1, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய், அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. 2வது, சக மனிதர்களையும் உன்னை போல மதி, ஏற்றுக்கொள். 2 பாடங்கள். 1, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரிவர செய், அதற்கான பலன் உண்டு. 2வது, மற்ற மனிதர்களையும் சரிசமமாக உன்னை போல ஏற்றுக்கொள், மதி. இந்த 2 பாடங்களை இந்த நவநாளில் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். முதல் பாடம், கடமையை செய், அதற்கான பலன் உனக்கு உண்டு. எல்லா மதங்களையும் எடுத்து பாருங்களேன். இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை சொல்கிறது, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இஸ்லாமிய புனித நூல் குர்ஆன் சொல்கிறது, கடமை செய், பிற்காலத்தில் உனக்கு மறுவாழ்வில் ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய புனித நூல் பைபிள் சொல்கிறது, கடமை செய், பலன் நிச்சயம் கைமாறு உனக்கு உண்டு. மகாத்மா காந்தியடிகளை பார்த்து கேள்வி கேட்டாங்க. மகாத்மா அவர்களே, வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம்? என்ன கேள்வி? வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம்? மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வித்தியாசம். உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை கடமை என்று செய்தாய் என்றால் அங்கு வெற்றி. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கடமையை கடமைக்காக செய்தாய், அது தோல்வி.
கடமை என்று செய்தாய் அது வெற்றி, கடமைக்காக செய்தாய் என்றால் அது தோல்வி. இன்னைக்கு ஊரில் பார்க்குறோம், முக்காவாசி பேர் ஒரு பிஸியாக இருக்கிறாங்க, ஓடிக்கிறாங்க, காலில் சக்கரம் கட்டி ஓடுறாங்க. ஒரு காவாசி பேர் வீட்டில் எப்படா பொழுது போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிற பார்த்துருக்கீங்களா? அவர்களுக்கு பெயர் தான் சோம்பேறி. ஒருத்தர் கோயிலுக்கு வந்துட்டு கடவுளை பார்த்து கேட்டார், கடவுளே நான் தினந்தோறும் கோயிலுக்கு வந்தா என் வாழ்க்கை முன்னேறுமா அப்படின்னாரு. கடவுள் சோம்பேறியே, வேலைக்கு போ, வேலைக்கு போ, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நேரம். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறுவராக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இளையோராக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கிலத்தில் கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சரிவர செய்கின்றேனா என்று சிந்திக்க இன்றைய வாசகங்கள் இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா என் புள்ளக்குட்டியோட பேசுவது கூட எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, என் பொண்டாட்டியோட பேசுவது கூட நேரம் கிடைக்குமா, அந்த அளவுக்கு பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா அழகாக சொல்லுவார். என்ன சொன்னார்? ஒரு நாள் எத்தனை மணி நேரம் இருக்குது? உங்களை தான் கேட்குறேன், எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம். அப்படி கூட்டிகிட்டே வாங்க. நீங்களாம் கணக்கில் புளி இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் கூட்டுங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார், ஒரு நாளை எப்படி நீங்கள் கழிக்கணும்? 9 மணி நேரம் உழைக்கணும், எத்தனை நேரம்? 8 மணி நேரம் தூங்கணும், எத்தனை மணி நேரம்? த பெஸ்ட் மெடிசன் இந்த வேர்ல்டு இஸ் ஸ்லீப்பிங் தான். நல்லா தூங்க பாருங்கள், உங்களுக்கு நோய் நொடியே வராது. எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், எத்தனை மணி நேரம்? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். டாக்டர்கிட்ட போன செய்கிறாரு, நட சைக்கிள் ஓடு அப்படின்றாரா? 3 மணி நேரம். 2 மணி நேரம் உங்கள் மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து பேசணும், குடும்பத்துக்கு செலவழிக்க எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் செல்ஃப் ரியலைசேஷன், ஒன்றை பற்றி நினைக்கணும், அடுத்தது என்ன பண்ணணும், வாட் இஸ் மை கோல், என்ன என் குடும்பம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும், சுய ஆய்வு செய்யணும். எத்தனை மணி நேரம் ஆச்சு? கூட்டி பாருங்கள், 23 வெறும் கணக்கில் புலி. 23 நேரம் ஆச்சு, எண்ணிட்டு தான் நானும் வரேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, அதை கடவுளுக்கு கொடு. இன்னைக்கு அந்தோனியார் பக்தர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னா இந்த 1 மணி நேரத்தை யாருக்குங்க? கடவுளுக்கு நிச்சயம் உனக்கு கைமாறு உண்டு. 9 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், 2 மணி நேரம் உன் குடும்பத்தை செலவு செய்யணும், 1 மணி நேரம் செல்ஃப் ரியலைசேஷன் அனலைசேஷன் உங்களுக்கு, 1 மணி நேரம் யாருக்கு? கடவுளுக்கு. 1 மணி நேரங்க. கடவுள் கொடுத்த கடமை இதுதான், பொறுப்பு இதுதான். இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொறுப்பை எல்லாம் தட்டி கழித்து விட்டு சோம்பேறியாக ரோட்டில் உட்காந்துருக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? கை கால் நல்லா இருக்கும், முகம் அருமையாக இருக்கும், கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், வேறு என்ன இருக்காது, நல்லா ஓடுவான் ஆடுவான். ஆனால் எதுக்கு உழைக்கணும்? ஐயோயோ எனக்கு அப்படியே வேர்வை வந்துடும், உழைச்சா எனக்கு ஆகாது, உட்காந்துக்கிட்டு தேவையா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கடமை செய், உன் பொறுப்பு செய், அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. பொறுப்பை செய்யல ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு போட்டி வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஆண்கள் மற்றவங்களுடைய பொறுப்பில் மூக்க நுழைக்கிறது, அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதில் மூக்க நுழைச்சி பிரச்சனை உண்டாக்கிறது. அதான் பொண்டாட்டியாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும். ஒரு தடவை பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தது. புருஷன் வந்து பொண்டாட்டியை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், நீ என்னடி வேலை பார்க்குற, நான்டி பெரிய வேலை பார்க்குறேன், உழைக்கிறேன்டி, இந்த குடும்பத்துக்கு செய்யறி அடிக்கிட்டே போனார். இந்த அம்மா பொறுத்து பார்த்தது, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஒரு நாள் வச்சு இவர் பேச ஆரம்பித்தார், திட்ட, நீ என்னடி வேலை பார்க்குற அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா, யோ எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிற, இன்னிலிருந்து ஒரு சேலஞ்ச், ஒரு பெட்டு காட்டுறேன், உன் வேலையை நான் செய்கிறேன், என் வேலையை நீ செய். தானே மாட்டிக்கிச்சு பாரு மாடு. உடனே அந்த ஆளுக்கு ஒன்றும் கையும் புரியல காலும் புரியல. உடனே அப்படியா ஆஃப் மனதோடு ஏற்றுக்கிட்டார். சரி, இன்னும் என் வேலை நீ செய், உன் வேலை நான் செய்கிறேன்.
இவர் என்ன செய்யணும் சொல்லுங்க? வீட்டில் சமைக்கணும், புள்ளக்குட்டியை பார்க்கணும். அந்த அம்மா ஆஃபீஸுக்கு போகணும். டே ஆரம்பமாயிருச்சு. இந்த அம்மா காலையிலே பெட்டியை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு போகுது. ஆஃபீஸில் போனால் ஒரு குப்பை கோல கிடக்குது. ஆம்பளைங்க எப்படி வச்சோன்னு தெரியும் உங்களுக்கு. உடனே அந்த அம்மா அழகாக அலங்காரம்லாம் பண்ணி லேட்டாக வர எல்லா ஊழியரையும் வரக்கூடாது, கரெக்டாக வரணும். சூப்பராக ஆயிடுச்சு. சாயந்தரம் டைம் பார்க்குது 4 மணி. ஐயோ, அந்த மனுஷன் என்ன பண்ணுறானோ, வீட்டில் என்ன செய்யணும், சமைக்கணும், புள்ளையை பார்த்துக்கணும், எல்லாம் கழுவணும், எல்லாம் செய்யணும், தெரியும் உங்களுக்கு. ஓடி ஓடி வந்து பார்க்குது. இந்த ஆள் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஆசைப்படி போயிட்டுருக்கிறார், மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு. இந்த அம்மா ஓடி வந்து, ஏய் மனுஷா என்ன ஆச்சு, பிள்ளைங்க சாப்பாடு கொடுத்தியா, பிள்ளைங்க காண எங்கே நின்ற. இவர் அந்த அம்மாவை பார்த்து, பொண்டாட்டியை பார்த்து, புள்ளியடைய பற்றி வச்சிருக்க புள்ள ஒன்றும் அடங்க மாட்டேங்குது, போய் பாரு உள்ள அப்படின்றாரு. ஓடி பார்க்குது, ஒரு ரூமுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. உடனே அந்த அம்மா எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அந்த புருஷனை கூப்பிட்டு, ஐயோ புருஷா, யோ நம்ம பிள்ளைங்களை மட்டும் அடை வச்சிருந்தா பரவாயில்லை, தெருவில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் அடைச்சி வச்சிருக்கிறார், எல்லாம் விளையாட வந்திருக்குது என் கூட, அடித்து பிடிச்சி அவங்கவுங்க பொறுப்பில் மூக்கு நுழைக்கலாமா, நுழைச்சா இப்படி தான். கடவுள் சொல்கிறார், முதல்ல உன் கடமையை சரியாக செய், அதற்கான பலன் உண்டு. அதில் சப்டைட் சொல்கிறாரு, அவன் பொறுப்பை நீ செய், மற்றவங்களை போய் மூக்கு நுழைக்காத, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. கடவுள் அதற்கு ஒரு கேள்வியை அவர் கேட்பார். முதல் பாடம் மனசில் பதிவு. இரண்டாவது பாடம், மற்ற மனிதர்களையும் சக மனிதர்களையும் உன்னை போல மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசி கேட்டீங்களா? முதல் பகுதி கடமையை சரியாக செய். இரண்டாவது, யாராவது உங்களுக்கு ஊழியம் செய்கின்ற மனிதரை உட்கார்ந்து சாப்பிடு பையன் கூட அப்படி சொல்லுவீங்களா? ஆண்டவர் கேட்குறார். அப்படின்னு அர்த்தம், அவர்களை மதிப்பீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா? உன்னை போல தம் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். எதையெல்லாம் அவர்களுக்கு செய்கின்றாயோ அதையெல்லாம் நீ எனக்கு செய்கின்றாய். எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. ஒரு முதலமைச்சர் மட்டும் மனதில் மறக்கப்பட மாட்டார். அவர் பெயர் காமராசர்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? அவர் முதலமைச்சர் இருந்த பொழுது ஆஃபீஸில் உட்காந்துருக்கு. அவருக்கு ஊழியம் செய்த ஒரு மனிதர் வந்து, ஐயா இன்னும் ஒரு என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், நீங்கள் வரணும், யூ ஆர் த சீஃப் கெஸ்ட், நீங்கள் தான் என் பையனுக்கு ப்ரேயர் பண்ணி தாயை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே காமராசர் டைம் பார்த்துட்டு டேட்டை பார்த்துட்டு, ஐயோ எனக்கு அந்த நாள் நான் ஃப்ரீயாக இல்லையே, வர முடியாது அப்படின்றாரு. உடனே இந்த ஆள் ஊழியர், அவருடைய ஊழியர் பணியாளர், ஐயா உங்களை நம்பி தான் தடபுடலா ஆடம்பரமாக கல்யாணத்தை செய்ய ஆர்டர் பண்ணிட்டு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பந்தல், அது இது எல்லாம் ரெடியாக இருக்கு, உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்றாரு. உடனே காமராசர், இல்லைப்பா டேட் இஸ் நாட் ஃப்ரீ, அந்த டேட்டில் ஒரு மீட்டிங் முக்கியமாக போகிறேன், நான் வர முடியுது, இன்னொரு நாளைக்கு நான் வரேன் அப்படின்றார். உடனே அந்த பணியாளர் மனைவியும் உற்சாகமாயிட்டாங்க. ஐயாவுக்காக என்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தோம், கனவு கட்டி வச்சுருந்தோம், கல்யாணத்தை டபுடெல்லாம் பண்ணி நினச்சோம், நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து 2 பேரும் பேசி முடிவு செய்து, ஐயா தான் வரலையே, சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்குவோம், ரொம்ப ஆடம்பரம்லாம் வேண்டாம், ஒரு தலை மாப்பிள்ளை பொண்ணு சோறு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சுது. தாலி கட்டுற நேரத்தில் ஒரு அம்பாசடர் கார் வந்து நிற்குது. அந்த காரில் யார் இறங்குறா? காமராசர் போகிறாரு, அவங்களுக்காக வைக்கிறாரு, தாலி எடுத்து கொடுக்குறாரு. 2 பேரும் வாயடிச்சு போய் நிற்கிறாரு, பொண்டாட்டியும் புருஷனும். ஐயா டேட் இல்லைன்னு சொன்னீங்க, மீட்டிங் போக சொன்னீங்களே, ஆனால் கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் வந்து நிற்கிறீங்களே, வாட் இஸ் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ், ஷாக்கிங்காக இருக்கு, சொல்லுங்களேன். அப்போ சொன்னார், அரே நீ பத்திரிக்கை காட்டும் பொழுதே நான் அப்பயே முடிவு பண்ணிவிட்டு இந்த கல்யாணத்தை நான் வருவேன்னு, ஒருவேளை நான் அப்பயே சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? தடபுடலாம் எல்லாம் பண்ணி நீ ஒரு கடங்காரன் ஆயிருப்ப. என் ஊழியர் கடங்காரன் இருப்பதை நான் விரும்பவில்லை. ஆகவே தான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு போகணும், அந்த நேரத்தில் போயிட்டு உன் செலவினங்கள்லாம் குறைக்கணும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதாங்க மனசு, இதுதான் மதிப்பது, மற்றவர்களையும் மதிப்பது, சரிசமமாக ஏற்றுக்கொள்வது. ஆகவே தான் இன்று தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். முதல் காரியம், ஆண்டவர் சொல்வது, உன் கடமையை
சரியாக செய், பலன் நிச்சயம் உண்டு. இரண்டாவது காரியம், மற்ற மனிதரையும் உன்னை போல சரிசமமாக ஏற்றுக்கொள், மதி, அன்பு செய், உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா முது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோளில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணந்தந்து எங்களை வாழிக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்கள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடனும் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசியும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோளில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்களுடைய தேவைகளை எல்லாம் குடியேற்பது அந்தோனியார் பாதத்திலே வைத்து அவர்களாக இறைவனை நோக்கி மன்றாடுங்கள். சிறப்பான விதத்திலே அருட்தந்தை அந்தோனிதாஸ் அவருடைய பிறந்த நாளிலே அவரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். 60 வயது எட்டியிருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து அவருக்கு நீடிய ஆயுள் வேண்டுமாய், உடல் உள்ள ஆன்மாவை தர வேண்டுமாய், அவருடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இன்னும் அதிகமான ஆர்வத்தை கொடுத்து அந்தோனியார் பக்தர்களை நல்ல ஆன்மீக வழியில் நடத்த வேண்டுமாய் அவர் உதவி செய்யுமாய் ஜெபிப்போம். அதோடு இணைந்து ஜெயராணி அவர்களின் நல்ல உடல் சுகம் வேண்டி அவர் குழந்தை கையில் ஏந்துகின்ற வரத்தை இறைவன் தர வேண்டுமாய் இத்திருப்பதியிலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.
முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீர் கையில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமாய் பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்களுக்கு அருள் புரிய இன்று உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய முன் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை இறைப்பட்ட அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழோ எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகோ எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்புனே. அவர் தூயாவியால் உடல் எடுத்து அன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று நமக்கெல்லாம் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை உரைத்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. சி மைனர். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீளளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர் என்று இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். சிறப்பான விதத்திலே உம்மை நாடி தேடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் கண்ணோக்கி அருளும். உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாசத்தாலும் பாதுகாப்பாலும் நோயற்ற வாழ்வாலும் நிரப்புவீராக. இன்னும் சிறப்பானத்திலே இன்றைய நாளிலே திருப்பலி கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து கருத்துகளையும் ஆசீர்வதித்து உம் பிள்ளைகளுடைய அனைத்து எண்ணங்களும் அனுகூலமாக நிறைவேற நாம் ஜெபிக்கின்றோம். எங்கள் தந்தை அந்தோணிதாஸ் தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே இந்த திருத்தலத்திற்காக
இந்த பக்தர்களுக்காக ஆன்மீக வாழ்விற்காக தன்னை ஒப்பு கொடுத்து பணி செய்து கொண்டு வருகிறார். இது இந்த நாளில் இந்த இறை மக்களோடு சேர்ந்து அவருடைய உள்ள ஆன்ம நலனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், நீடிய ஆயுளை தாரும், சொந்த பந்தங்களை ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் தந்தை அசிசியார், தாய் கிளாரா, கோடி அற்புதர் அந்தோனியா, புனித தந்தை பியோ, இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் மற்றும் உலகிலும் உகந்தவராய் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சில நிமிடங்கள் கண்களை மூடி கரங்களை குவித்து நம் ஒவ்வொருவருக்கும் அமைதி, நிம்மதி, நோயற்ற வாழ்வு, பாதுகாப்பை இந்த ஆண்டவர் கோடி அற்புதர் வழியாக அருள வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் சீடர்களை பார்த்து சொன்னீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு இன்றைய நாளில் எங்களிடம் ஜெப உதவி கேட்ட எல்லா மக்களுக்கும் அமைதி, ஒற்றுமை, நோயற்ற வாழ்வை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சேர்ந்து பாடுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதோ இறைவனின் மெய்யான செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இப்பொழுது வழங்கியிருக்கின்ற இந்த திருவிருந்திலே தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்ற மதத்தை சார்ந்த நண்பர்கள் இருந்தால் அமைதியாக உட்கார்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் வாங்க வேண்டாம். இல்லாத உள்ளம் நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா
வந்தும் மணல் மீது நின்றும் நனையாத நிலவாகினே. ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினே. மழையாக வந்தும் மணல் மீது நின்றும் நனையாத நிலமாகினே. ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினே. உயிரோட்டும் அருளே கங்கை சூழுவோம். வாழ்வேற்றும் ஒளியெல்லாம் எனையாளுவோம். உயிரோட்டும் அருளே என்னை சூழுவோம். வாழ்வேற்றும் ஒளியெல்லாம் எனையாளுவோம். இறைவா 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 இல்லாத உள்ளம் ஒத்தாரை வரும். எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். தண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உன்னை தேடியே. போர் வந்த காலம் துடிக்கின்ற பொழுது போல் அழுகின்றேன் உன்னை நாடியே. தண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உன்னை தேடியே. போரந்த காலம் துடிக்கின்ற பொழுதோல் அழுகின்றேன் உன்னை நாடியே. எதனாலும் நிறையாத உன்னருளின்றி துயிலாத இதயம் இது. எதனாலும் நிறையாத பெருமை உன்னருளின்றி துயிலாத இதயம் இது. இறைவா 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 இறைவா. நீ இல்லாத உள்ளம் ஒத்தாரை வரும். எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இல்லாத உள்ளம் ஒத்தாரை வரும். எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற
உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அறிவிப்புகள். கோடியற்புதர் புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களாகி உங்கள் அனைவரையும் இந்த நவம்பர் மாதம் 2வது நவநாள் திருப்பள்ளிக்கு உங்கள் அன்புடன் திருத்தலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று புனித மார்டின் ஆர்டூஸ் அவருடைய திருவிழா வாழ்த்துக்களும் மற்றும் இந்நாளில் யாரையேனும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்கள் கொண்டாடுபவர்கின்றீர்களா? இருந்தால் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மேலும் தந்தை அவர்கள் முன்னுரையில் கூறியது போன்று இன்று நம்முடைய திருத்தல அதிபர் அருட்தந்தை அந்தோனிதாஸ் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். இறைவன் தாமே அவருக்கு நீடிய ஆயுளும் உடலுள்ள சுகத்தையும் நம்முடைய திருத்தலத்தை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டுமாய் இறையாசை நிறைவாக பெற வேண்டுமாய் அவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பயிற்சி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஜெபம் கலந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அனைவருக்காகவும் திருத்தலத்தின் சார்பாக தொடர்ந்து ஜெபம் அது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. குரு மாணவர் நிதி நன்கொடைகள் வழங்குவோர் அனைத்து உபகாரிகளுக்கும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பாராட்டுக்களும். திருப்பலி கருத்துக்கள். குரு மாணவர் நிதி மற்றும் வேண்டுதல் அப்பம் வழங்குவோர் திருத்தலத்தின் அலுவலகத்தை நாடி அதற்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் 11 மணிக்கு இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரிநாயகம் அவர்களுடைய பரிந்துரை குழுவானது ஜெபமும் மற்றும் அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு நற்கருணை ஆசீரும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்று வருகின்றது. எனவே பக்தர்கள் தவறாமல் கலந்து கொண்டு இறையாசிர் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவை, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் ஒரு தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய ஆதிக்கம், கொடுமைகள் எங்கள் அணுகாது இருக்கட்டும். உம்மை நினைப்பது ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டையானம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டை, பிரமாணிக்கமின்மை, கடமைகள், கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செரு போன்ற சுயநல செயல்பாடு எங்களை தாக்கும் இடமிருந்து வழி தவற விடாதையும். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பலர் இல்லங்கள் மருத்துவமனை வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் அடியாறுகளையும் கண்ணோக்கி அருளும். இவரின் கண்ணீரை துடைத்து அருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். தெய்வீக இன்பத்தின் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை எங்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரைத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற தூயவரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவன் பரிந்து பேசுபவரே, துன்பப்பட்டு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உன் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்திய குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தை நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அறியப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்று உமக்கு நன்றி உள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்த ஒன்றை இறைவனிடமிருந்து அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, இறை சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, சென்று வாருங்கள். திரு நிகழ்வு நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர்கள் கேட்டிடுவாயே, எத்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.